ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிகிட்ருக்கீங்களா? நான் சொல்கிற மாதிரி பண்ணி பாருங்கள். உண்மையாகவே எங்களுக்கு ஹோட்டலுக்கே போக மாட்டீங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொல்கிற மெத்தட்லேயே பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வெந்தய தோசையும் பணியாரமும், குழி பணியாரம் அதே மாவில் சாம்பார், சூப்பர் ஹோட்டல் சாம்பாரோடு பண்ண போகிறோம். அதுக்கு வெந்தய தோசை, செட் தோசை எது வேணால் சொல்லலாம். அதுக்கு 3 கப்பு புழுங்கரிசி, 3 கப்பு பச்சரிசி, 1 கப்பு உளுந்தும், 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயமும். அது அரிசி தனியாக, உளுந்து தனியாக ஊற வச்சுருங்க. நல்லா நைஸாக அரைச்சி ரெண்டையும் சேர்த்து உப்பு போட்டு கலந்து மூடி வச்சுருங்க. அடுத்த நாள் நல்லா புளிக்க வச்சுட்டு அடுத்த நாள் தோசை ஊற்றலாம். பணியாரம் ஊற்றுறது எப்படின்னு சொல்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு கடுகு, இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் வதக்கிட்டு கேரட்டையும் போட்டு வதக்கிடுங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டுருங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. ஆறட்டும். ஆறினோடனே அதில் நம்ம அரைச்ச மாவு அதை எவ்வளோ வேணுமோ ஒரு 5-6 கரண்டி போடலாம். இது போட்டுட்டு அதையும் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. நிறைய கொத்தமல்லியும் நிறையா போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை கலந்துட்டு அது குழி பணியாரம் இது இருக்குல்ல, அந்த தட்டு அதில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு இது 1 டேபிள் ஸ்பூன் மாவு போட்டு மூடி வச்சு சுட்டிங்கன்னா, நல்லா இப்படி திருப்பி போட்டிங்கன்னா கோல்டன் கலரில் சூப்பராக கிடைக்கும். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். அப்பா எவ்வளோ கோல்டன் கலர் பாருங்கள், நல்லாயிருக்கு. பார்க்கவே நல்லாயிருக்கும். பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள். அதுக்கு சாம்பார், சூப்பரான சாம்பார். நான் சொல்கிற மாதிரியே பண்ணுங்கள். ஹோட்டலுக்கே நீங்கள் போக வேண்டாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கு நம்ம அந்த 1 கப்பு பரங்கிக்காய், 1/2 கப்பு துவரம்பருப்பு, பெருங்காயம், தண்ணி 1 கப் எல்லாம் போட்டு குக்கரில் வச்சு 4 விசில். சாம்பாருக்கு வேணுங்கிற பவுடர் பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு கடுகு, ஜீரகம், மிளகு, சிவப்பு மிளகா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொத்தமல்லி எல்லாம் போட்டு வறுத்து எடுத்துகிட்டு அதுலேயே 1 கப் கைப்பிடி தேங்காயும் போட்டு வறுத்து எடுத்து ஆறினோடனே எல்லாம் சேர்த்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கோங்க. இதான் இந்த மசாலா. இது நல்ல வாசனையாக இருக்கும். அது ஒரு இருப்பு சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அதை போட்டு நல்லா வதக்கிடுங்க. அது நல்லா வதங்கினோடனே அதில் என்னென்ன காய் உங்கள்கிட்ட இருக்கோ, கேரட்டு, பீன்ஸு, முருங்கைக்காய் இருந்தால் கூட போடலாம், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு வதக்கிட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மூடி வேக வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம தக்காளியும் வெங்காயமும் சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இந்த காய் வெந்ததுக்கப்புறம் அதையும் சேர்த்து அதில் ஊற்றிடுங்க. பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குது. அந்த இதையும் சேர்த்து ஊற்றிடணும். இதுக்கு ரொம்ப பருப்பு தேவையில்லை. இது மாதிரியெல்லாம் நம்ம பண்ணுறதுனால அந்த பரங்கிக்காவும் அந்த பருப்பும் மட்டுமே போதும். ஒரு 1/2 கப்பு பருப்பு, ஒரு லெமன் சைஸ் புளியை 1 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா 1/2 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. அதை தக்காளி நல்லா கொதி வந்தோடனே அதில் ஊற்றிடணும். கலந்து விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல பரங்கிக்காய், பருப்பு, பெருங்காயம், அந்த இதையும் அதில் ஊற்றணும். அந்த சமயத்தில் மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டுடலாம். இந்த பருப்பு வெந்ததை ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட அலம்பி ஊற்றலாம். நல்ல கொதி வரட்டும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் போட்டுட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்டியான சாம்பார் கிடைக்கும். இந்த அரைச்சதை ஊற்றுங்க. அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தாளித்து கொட்டணும். கடுகு, சிவப்பு மிளகா, கருவேப்பிலை இது 3 1 கரண்டி நெய் ஊற்றி இது பண்ணி தாளித்து கொட்டி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். இந்த ஹோட்டலுக்கே நீங்கள் போக மாட்டீங்க. இது என்னோடய கேரண்டி. எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கொத்தமல்லி போட்டுட்டு அப்படியே பார்க்கவே அவ்வளோ நல்லாயிருக்கும். பார்த்து பாருங்கள். இது மாதிரி இந்த தோசை கூட அந்த சாம்பாரும் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் சொல்கிற அளவுலேயே அதே மாதிரி பண்ணினீங்கன்னா தோசையும் சரி, சாம்பாரும் சரி அதே மாதிரி பண்ணினீங்கன்னா உண்மையிலே நீங்கள் சூப்பர் டேஸ்ட். தோசையும் சாம்பாரும் சாப்பிட்லாம், பணியாரமும் பண்ணி சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.
சாரி, சாம்பார் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கோலி குண்டு அளவு வெல்லம் கட்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்குங்க. அதை விட்டு போயிட்டு